இல்லாத இருக்க வைக்கிறது எவ்வளவு கஷ்டம். அவர் நீ கோயில்களா போய் திருப்புகளா பாடி அனுபூதி பாடி ஆனந்தமா வாழ்ந்த ஒருத்தனடி பாராத வாய் மூடிக்கிட்டு இருந்தா அவர் மனநிலை எப்படி இருந்திருக்கும் இல்ல கைலாசு? ஆமாங்க. ஐயோங்களா சும்மாருன்னு இது நீ சும்மாரு சொன்னா இதுக்கு என்ன பொருள்னு தெரியலையே, இது எவ்வளவு பெரிய சிறந்த பொருளோ தெரியலையேன்னு போய் கிளிகோபுரத்து மேல போய் அமைதியா அவர் உட்கார்ந்துட்டார். எதுக்கு சொன்னேன் எதுக்கு சொன்னேன் எதுக்கு சொன்ன ஆக ஒரே வார்த்தை, சும்மா இரு சொல்ல. அருணகிரிக்கு கிடைத்த உபதேசம். அதுக்கு பிறகுதான் அவர் முத்தி பேர் அடைவார். இங்க வந்து நிற்க அப்படிங்கிற உபதேசம். அவங்களால் மட்டும்தாங்க அப்ப அந்த பரபரக்க வேண்டாம்னு வார்த்தையே எழுத முடியுது, சொல்ல முடியும். ஐயோ இங்க மைனஸே நம்ம கிட்ட அவங்களால் மட்டும்தாங்கிறதான் பிரச்சனை. அவங்க ஏற்றுக்கிட்டாங்க, நம்ம அவங்க ஏற்றுக்க முடியும், நமக்கு ஏற்றுக்கிற தன்மை இல்லைன்னு நம்மளே சிறுமைப்படுத்திக்கிறனாலதான் ஞானம், ஞானிகள் தோன்றல, ஞானம் பிறக்கல. போய் கஞ்சமலையில போயிட்டு எல்லாம் வீடு வாசலாம் இழந்து மிஷினை கொண்டு போய் ஒசூர்ல எப்படியோ இறையர்களால் போட்டு போய் சித்தங்கிட்ட கண்டபடி சண்டை போட்டு நிக்கக்குள்ள அந்த மொட்டை சாமியார் சொன்னாரு, டேய் வாடா இங்க, வருவதை ஏற்றுக்கொள், அவ்வளவுதான். அது எப்படி வருவதை? பணம் வந்தா ஏற்றுக்குவேன், பெண் வந்தா ஏற்றுக்குவேன், மண் வந்தா ஏற்றுக்குவேன், பொன் வந்தா ஏற்றுக்குவேன், வறுமை வந்தா எப்படி ஏற்றுக்க முடியும்? முட்டா பயல, எதையுமே நீ தவிர்க்க முடியாது, உனக்கான எதையும் நீ தவிர்க்க முடியாது. வருவதை ஏற்றுக்கொள்ள. துன்பத்தை எப்படி இங்க பாரு, ஏற்றுக்க எதை இல்லையோ நீ வந்து வாழ்ந்துதான் ஆகணும். அடுத்த ஒரு செல்வாக்கு ஒரு வரை நீ துன்பத்தில் வாழ்ந்துதான் ஆகணும். அத வந்து நீ மனம் வந்து வாழ்ந்தீன்னா அது சுமையா இருக்கும், மகிழ்ச்சியா ஏத்துட்டா சுமையா இருக்காதரா கண்ணு. அதனால இந்த வறுமையை ஏற்றுக்கொள்னாரு. அதுக்கு பிறகு கையில காசு இல்ல, சோறு இல்ல, எந்த கவலையுமே இல்லை. ஏன்னா வருவதை ஏற்றுக்கொள்ளிட்டாரு. வந்தது ஓகே, ஏற்றுக்கிட்டோம். போனோம், ஒசூர் போனோம், எதோ நகல் நடந்தது, ராஜு மாதிரி நிறைய பேரை பார்த்தோம். அங்கிற சந்திரசூடேஸ்வராவையே தூக்கி போட்டு டிவிஎஸ் காரன் வேற சாமி வச்சிருப்போம். எல்லாம் நல்லபடியா பழைய சாமி டிஸ்டர்ப் இல்லாத காப்பாற்றப்பட்டாரு. அதுக்கு பிறகு போனா பெங்களூர்ல பின்னிமில் கேண்டீன்ல எங்க பெருமான் அற்புதமா கோயில் கட்டிட்டாரு. ராஜு மாதிரி கேடிங்க எல்லாம் உருவாக்கிட்டாங்க. எதனால? வருவதை ஏற்றுக்கொண்டதுனால. புரியுதா கைலாசு? சரிங்க சரிங்க. இதாவது நம்ம ஏதோ கொஞ்சம் சாமி கும்பிட்டுருக்கோம், அதனால வந்த அனுபவம் தான். ஒரு முறை எனக்கு பெரும் ஒரு 6 லட்சம் ரூபாய்க்கு மேல ஜெயஸ்டவுண்ட் வரணும். என் நண்பர் விஜயகுமார் சாரு 2 கோடி ரூபாய்க்கு ஒரு விஎம்சி புக் பண்ணிட்டாரு கோயம்புத்தூர்ல ஒரு தொழிற்சாலைக்கு. ரொம்ப 1.5 வருஷமா மிஷின் வரல. இவரு மிஷின் வரலன்னு ஜெர்மனிக்கு மெயில் அடிப்பாரு, அவன் அங்க இருந்து பதில் கொடுப்பான். இப்படியே போயிட்டு இருந்தது. ஒரு நாள் ரொம்ப மனம் உடைந்து போய் நானும் விஜயகுமார் சாரும் நேரா மருதமலை போனோம். 1000 லட்சம் பூஜை முடிஞ்சது. பொங்கல் கொடுத்தான், பஞ்சாமிர்தம் கொடுத்தான், மொட்டைங்க. இதுக்காடா வந்தா எங்களுக்கு பணம் வரணும், ஏன்டா போட மொட்டையா அப்படின்ட்டு சரி கீழே போய் பாமன் சாமியை பாம்பாட்டி சிந்தரை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அவரு பாராசாரியார குண்டான ஆள். அவரு என்ன, அவர் கையளவு தான் நானே இருக்கேன், அவ்வளவு ஆளு. நம்மளாலாம் படியில இறங்க முடியாது. பரவாயில்லைங்க ஐயா, நானே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு 2 படியும் இல்ல நானும் வரேன் அப்படின்ட்டு போறோம். அன்னைக்கு நல்ல பௌர்ணமி. இறங்கி 2வது ஸ்டெப் வந்து ஒரு பிளைன் போகும். அந்த சப்த மாதாக்கள் தாண்டி திரும்பி அந்த குகைக்கு போற வழியில 2வது ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும். அதுல ஒரு சுருளா தலைமுடியோட கட்டக்கரைன்னு அழுக்கா திருவோடு வச்சுட்டு ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாரு. பக்கத்துல ஒரு பை இருந்தது. போனதும் நாங்க 2 பேரும் என்ன பேசிட்டு போறோம்னா, அந்த மருதமலை ஏறுறப்ப அங்க ஒரு பொறிக்கடையில 2 பொறிக்கடை, ஒண்ணுல வருவது தானே வரும் அப்படின்னு எழுதியிருந்தது, இன்னொன்று வருவது தானே வரும்னு எழுதியிருந்தது. இத பத்தி நாங்க ரொம்ப சீரியஸா எழுதணும். பட்டு முட்டாளா இருப்பானாற்றுக்கு 1 2 விதமா எழுதிட்டு இருக்காங்க. 2 பேரும் ஒரு 1/2 மணி நேரம் டிஸ்கஷன்ல இருக்கும். கீழே இறங்குறப்பல மேலேயே எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு சரி இருட்டத்துக்குள்ள போயிட்டு வந்துடலாம், மோட வேற போட்டுருக்குன்னு இறங்குறோம். அந்த சாமியாரு, டேய் நிட சொக்கான்னாரு. சொக்காவா?
யாரோ நமக்கு தெரிஞ்சவனாவது சாமியார் ஆயிட்டு உட்காந்துட்டானே, நம்ம பசங்க தான் சாமியார் போயிட்டாங்க இங்க கல்லா கட்டுறானுங்களாச்சுன்ட்டு நின்னேன். அப்புறம் உடனே சாரை பார்த்து, அப்புறம் என்னமோ வருவது தானே வரும் எவனோ முட்டாள்தனமா எழுதியிருக்குன்னு சொன்னேன் அப்படின்னா கருக்குன்னு 2 பேரும். ஐயோ இல்லைங்க சும்மா பேசிட்டான். அப்படி இல்ல, சும்மா எல்லாம் பேசக்கூடாது. ஒரு மனிதனுக்கு உன்னுடைய கோள்களின்படி இறையருளால் உனக்கு எது வருமோ அது உனக்கு வரும். அந்த வருவதை நீ தேடி போக தேவையில்லை, தானே உன்னை வந்தடையும் அப்படின்னு உபதேசம் பண்ணார். வருவதுதானே வரும், உனக்கு ஏதோ அதுதான்ப்பா வரும், ஆனா அது தானே வரும்னாரு. நாங்க தான் பொறியாளர் கம்பெனி ஓனர் ஆச்சு, எங்களுக்கு ஒரு இது இருக்கும் இல்லையா. சொன்னோம், உங்களாட்டம் பரதேசியா இருந்தா இருக்கிற இடத்துல எவனோ தட்டுல காசு போடுவான், வந்துடும் சோறு தின்னுக்குவ, எங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா அப்படின்னாரு சாரு. என்ன உனக்கு ஒரு 2.5 கோடி ரூபாய் பிரச்சனை, இவனுக்கு ஒரு 6 லட்சம் ரூபாய் பிரச்சனைன்னாரு. எப்படி இருக்கும் கைலாஸ்? ஐயோ இங்க மாட்டிட்டு சரி உன்கிட்ட பேசினா மட்டும் ஒரு 5 ரூபாய் எடுத்து கொடுக்குறேன் அவர்கிட்ட. ஒரு பையில இருந்து ஒரு 500 கட்ட கண்ணுல காட்டுறாரு கைலாஸ். எனக்கே வானாரு. ஐயோ அப்படின்ட்டு அதையும் 5 ரூபாக்குள்ள போட்டு அவரை பார்த்தோம். அதுக்குள்ள விஜயகுமார் சார் அவங்கலாம் நல்ல சான்றோர்கள், நல்ல ஒரு குடிபிறப்புடையவர்கள். அவரு என்ன பண்ணாரு, சும்மா இருந்தா வந்துருமா எம் மிஷனை, இவருக்கு பணம் வந்துருமா அப்படின்னா. சும்மாதான் ஒரு 30 நாள் இருந்து பாருங்களே வருதா வரலையான்னு. அப்படி ஒரு வேளை நீங்க போறீங்க, கம்பெனி திறக்கிறீங்க, உட்கார்ந்துருங்க. நீங்க எந்த அந்த 6 லட்சம் ரூபாய் பத்தி இவன் கவலைப்படக்கூடாது, 2.5 கோடி பத்தி நீ கவலைப்படக்கூடாது. 30 நாட்களுக்குள்ள அந்த பொருள் வந்து சேர்ந்துரும். பை சான்ஸ் பணம் வரலன்னா மைக்க மியூட் பண்ணிக்கிங்க சுப்பிரமணியம் ஐயா. அப்ப பணம் வந்து வரலன்னா நேரா இங்க வந்து என்ன 4 சாத்துங்க செருப்பால. என்ன என்னடா அது, சரி ரைட்டு சரிங்கய்யா நீங்க இந்த பெரிய வார்த்தை சொன்னதுக்காக நாங்க கடைபிடிக்கிறோம்ட்டு அன்னையில இருந்து ஒரு 25 நாள் நான் வருவேன், கம்பெனிக்கு வருவேன், உட்காருவேன், வேற வேலை பார்ப்பேன். ஜெயஸ் சொல்லுங்க, எனக்கு வர்ற பணத்தை பத்தி நான் சிந்திக்க மாட்டேன். அவரும் மீதி வேலையை பார்த்து இந்த பணத்தை பத்தி டெய்லி மெயில் அனுப்பிச்சுட்டு 25 நாள் மெயிலே அனுப்பல. 25ஆவது நாள் என்னாச்சுன்னா எனக்கு சிக்கன் குனியா வந்துருச்சு. படுக்கை ஆயிட்டேன், அப்படியே கிடக்குறேன். அப்புறம் ஒரு 2 நாள் 25, 26, 27ஆவது நாள் ஜெயஸ்டோல் என் நண்பர் ஒருத்தர் வராரு என்ன பார்க்க. அவர் வைஸ் பிரசிடென்ட் என்னை பார்க்க வந்தவர். என்ன வின்டேக்கு உங்களை ரொம்ப நாளா காண முடியல, உங்களை பார்க்காத கண்ணே பூத்து போச்சுங்க, நீங்க வந்தா ஏதோ 2 வார்த்தை தொழில் தாண்டி பேசுவீங்க, கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்குன்னு பார்த்தேன், முன்னால உங்களை பார்க்க முடியல வந்தேன்னாரு. என்ன இப்படி பேன்னு கிடக்குறீங்க அப்படின்னு. என்னங்க பண்றது தலைவிதிங்க அப்படின்னு. ஒரு பிள்ளை இருக்குன்னு சொன்னீங்களே மீனாட்சின்ட்டு, அது என்ன பண்ணுது? அவளும் வீட்டுலதான் இருக்காங்க. அது ஒரு வீணா போனது, ஒன்னும் அவளால செஞ்சிக்க முடியாது, நம்ம தான் தண்ணி ஊற்றி எல்லாம் பண்ணும். அப்படியா, இருங்க அந்த பிள்ளைய நான் பாக்குறேன் அப்படின்ட்டு ரூம் எல்லாம் தேடிட்டு இருந்து எங்க பிள்ளைய காணோம் அப்படின்னாரா. இல்ல தாங்க பாருங்க செல்ஃப்ல இருக்கா, அவதான் என் பிள்ளை. ஐயோ மீனாட்சியா சொன்னீங்க? ஆமா அவதான் என் பிள்ளை. ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட், ஹாஸ்பிட்டல் இன்னும் பணம் வேணும்ல, நீங்க தான் எனக்கு 6 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்ல அப்படின்னு. அடுத்தவர் பேசவே இல்லை. சரி வரங்க அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டாரு. மத்தியானம் ஒரு 5 மணி 5:30 மணிக்கு அவர் எனக்கு 6,35,000 ரூபாய் செக்கோட வந்து என் கையில தராரு. காய்ச்சல் சிக்கன் குனியெல்லாம் பறந்துருச்சு. ஐயோ அந்த ஆளை பார்த்தாலுமே மருதமலையிலன்ட்டு விடியாம அடுத்த நாள் எழுந்து குளிச்சுட்டு பஸ் ஏறி போயிட்டு இருக்கேன். அப்ப காரெல்லாம் கிடையாது, பஸ் ஏறி போயிட்டு இருக்கேன். எங்க விஜயகுமார் சாரு போன் அடிக்கிறாரு. அவ்வளவு செல் வந்துருச்சு. நான் சொல்றது இப்ப சமீபத்துல சிக்கன் குனியா 2013 அந்த டைம் செல்லுல பட்டன் செல் தான். அவரு எங்க இருக்கீங்க அப்படின்னாரு. ஏங்க நான் உங்களை பார்க்கத்தான் மேட்ரு வந்துட்டு இருக்கேன், நான் போய் உடனடியே வந்துட்டு மருதமலைக்கு போய் ஆகணும்னா. என்னது மருதமலைக்கா, என்னாச்சு? அதெல்லாம் சொல்ல முடியாது, பரபரப்பா இருக்கேன். பஸ்ல எங்க வரீங்க? சரி பெருமாநல்லூர்ல இறங்க, நான் வந்து அவினாசி பக்கம் வந்துட்டேன்ட்டு பெருமாநல்லூர் கிட்ட இறங்கிட்டு அவர் வந்து என்னை பிக்கப் பண்ணிட்டு நேரா மருதமலை போனோம். அவர் என்னன்னா சொல்லவே மாட்டேங்கிறாரு, கண்ணுல மாலையா தண்ணி.
அப்புறம் அங்க போனா அந்த சாமியாரை காணோம். ஐயையோ! இந்த ஆள காணோமே! அங்க இருக்கிறவங்கலாம் விசாரிச்சோம். இல்லைங்க அப்படி இருக்கிறவ யாரும் இந்த பக்கம் காணோங்க. ஏதோ ஒரு நாள் அப்படி ஒரு ஆள் வந்து உட்கார்ந்துருப்பாரு. அப்புறம் காட்டுக்குள்ள போயிடுவாரு. அவ்வளவுதான். அப்படியா? அப்படின்ட்டு அப்புறம் கேட்டேன். என்ன சார் நடந்ததுன்னு? இல்லைங்க, இந்த எக்கோ டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு என் கம்பெனி பேரு. எக்கோ டெக்னாலஜிக்குன்னா ஹைதராபாத்ல ஒரு கம்பெனி இருக்கு. எனக்கு வர்ற மிஷினை ஜெர்மன்காரன் அவனுக்கும் அவனுக்குரிய மிஷினை எனக்கு அனுப்பிச்சிட்டாங்க. பேரு மாறியதுனால நான் டெலிவரி எடுக்காத எனக்கு ப்ராப்பராக ஒரு அவனுக்கு வந்து அனுப்பிச்சிட்டான். எக்கோங்கிறது ஞாபகத்துல இருந்ததுக்கே தவிர ஃபுல் நேம் ஞாபகத்துல இல்ல. திடீர்னு ஒரு 20 முந்தா நேத்து என்ன ஆயிடுச்சுன்னா, அதாவது எனக்கு சம்பவம் நிகழ்ந்து அதே நாள் 25வது நாள் அந்த ஜெர்மன்ல இருந்து கூப்பிட்டு இத மாதிரி விஜயகுமார் உங்களுக்கான மிஷின் வந்து ஹைதராபாத்ல இருக்கு ஷிப்பிங் யார்டுல. நாங்களே எங்க வண்டி வச்சு எடுத்தாந்து இந்த ஒரு மாசம் காலதாமதம் ஆனதுக்காக 1 மாசமா 1 வருஷம் காலதாமதம் ஆனதுக்காக மிஷினை நாங்களே எரெக்ஷன் பண்ணி அவுட்புட் எடுத்துறோம்ட்டாங்களாம். அப்படியே கதறாரு. வருவதுதானே வரும் சித்தேஸ்வரன் சொக்கா முருகா பாம்பாட்டி சித்தா இப்படி பண்ணிட்டு அப்படிங்கிறாரு. ஐயோ அப்படியா? என்னையும் அதேதான் பண்ணாருங்க. ஆக வருவது தானே வரும் உபதேசம் இன்னைக்கு வரைக்கும் அடியனும் சரி எங்க விஜயகுமார் சாரும் சரி எதனால அட்டிக்கிறத பணம் வரலையா போனப்போ இடையில போறோம்னா 2 வாரம் நூற்றுல அடிச்சாரு. ஐயோ புலம்புன்னு தப்பு முருகா வருவது தானே மறந்துட்டேன்னு போய் முருகப்பெருவன்ட்ட மன்னிப்பு கேட்டோன்னே எனக்கு வர கிட்டத்தட்ட ஒரு சிறு தொகை தான் போச்சு. மீதி அதுவும் வந்தும் எனக்கு இப்ப நிறைவா உங்ககிட்ட சந்தோஷமா பேசுற அளவு இறைவனுக்கு வர வேண்டிய வரவை எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு வேலை வந்துருச்சு. ஏதோ வருவது தானே வரும். நம்ம அமைதியா எழுந்தோமா, குளிச்சோமா, சாமி கும்பிட்டோமா, தொழில் போனோமா, தொழில் அன்றைய பொழுப்ப ஒழுங்கா பார்த்தா வருவது தானே வரும். ஏன்னா வருவது தானே வரும். ஆக இது உபதேசம் கைலாஸ். எனக்கு விஜயகுமாருக்கும் மருதமலையாண்டவர் கொடுத்த உபதேசம் எதுன்னா வருவது தானே வரும். தஞ்சமலையார் கொடுத்தது வருவதை ஏற்றுக்கொள். வருவதை தவிர்க்கும் பொழுது நான் எவ்வளோ சின்ன பின்னப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும். அதனால கைலாஸ் உபதேசம் எல்லாருக்கும் கிடைக்குது. அது உபதேசம்னு நம்ம ஏத்துக்கிறது இல்லை. அங்க உட்கார்ந்துட்டு யோசிக்கிறது, இது சரியா தவறா, இது எதுக்கு என்ன அப்படி இப்படி மண்டையை பிடிச்சிட்டு அதெல்லாம் குறிஞான சம்பந்தர் அவங்கெல்லாம் வேற ரேஞ்சு, அவருக்கு அப்படி குரு வந்தாரு அப்படின்னு நாமளே பட்டு முட்டால் ஆக்கிக்கிட்டு நமக்கு உபதேசம் கிடைக்கலன்னு ஏமாந்துட்டு இருக்கோம் கைலாஸ். எங்க அனுபவத்தை வச்சு. சரிதானே கைலாஸ்? ஐயா உண்மைதாங்க, உண்மைதான். புலம்புதல் விட்டு புறப்பட்டேன் அப்போது அருட்சோதியை கண்டேன் அடியும்பார் வள்ளல் பெருமான். எப்ப அருட்ஜோதி தரிசனம் தரும்? புலம்புறதை நிறுத்தணும். சும்மா இரு சொல்லற. புலம்பிக்கிட்டே புலம்புனா என்ன? கண்டதெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டுட்டு புலம்பிக்கிட்டு தெரியுது. என்ன கடவுளே என் தலைவிதி இப்படி, என்ன பாவம் செஞ்சனோ, யார் யார் வயிற்றுல அடிச்சனோ ஊன்ட்டு அந்த புலம்புறம் பாரு. வள்ளல் பெருமான் சொல்லுவார், புலம்புதல் விட்டு புறப்பட்டேன் அப்பொழுது அருட்சோதியை கண்டேன் அடியும்பார். எல்லாம் என்ன கற்றதனால் என்ன கற்ற பின் நிற்க அதற்கு அவங்களுக்கு நடந்தது எனக்கு நடக்காதுன்னா அவங்களுக்கு மாதிரிதான் உங்களுக்கும் எல்லாம் கிடைக்குது. அதே சிவம், அதே திருநீர், அதே ருத்ராட்சம், அவங்களோட பாதுகாப்பான வாழ்க்கை, அவங்களோட எல்லாம் கொடுத்து கோயில் கொடுத்து நம்ம ஊர்ல இறைவன் எழுந்தருளி நமக்கு சில கடமை முடிஞ்ச தினம் என்ன வந்து கும்பிடுறா. என்ன நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு பிள்ளையாரா கூட உட்கார்ந்துருப்பாரு. இந்த ஆளு என்ன எவ்வளவு பெரிய கேடினா, நான் சிவபக்தன்பா, நான் வேற சாமியை கும்பிட மாட்டேன்னு சாமிக்கே அல்வா கொடுக்குற ஆளுங்க நம்ம. இந்த ஆளு நமக்கு அல்வா கொடுக்கிறவரு. நம்ம ஏரியாவில சிவாலயம் போகணும்னா எப்படி 2 கிலோமீட்டர் போகணுங்க அப்படின்னு சிவன் கோயிலுக்கு தூரமா இருக்கிறவன் கவலைப்பட்டு கோயிலுக்கே போக மாட்டான். ஆனா இந்த ஆளு என்ன பண்ணுவாரு, அங்க பக்கத்திலேயே ஒரு பிள்ளையாராகவோ மாரியம்மன் கோயில்ல ஒரு சுயம்பாகவோ, கோயில இதுல இருக்கிறது சுயம்புமா, சிவாலயத்துல கொடுமுடியில சுயம்பு இருக்குமா, மாரியம்மன் கோயில்ல சுயம்பு இருந்தா அது ஆத்தா அப்படிமா. அது சுயம்புங்கிற வார்த்தை மறந்துடுவான். சாமி அந்த தினம் கோயிலுக்கு வரானா, ஏதாவது பண்றானா, என்ன எல்லாம் சிவன்னு சொன்னா கேள்விப்பட்டானே,
தினம் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற கோயில்ல வந்து எந்த உருவத்துல இருந்தான்னு ஒளிவடிவான எண்ணெய் தானே இதை உணர்ந்து பல விதம் உணர்த்திட்டோம். இவன் வந்து கோயில்ல வந்து ஒரு தீபாவளை பார்த்து கண்ணுல ஒத்திட்டு வரானெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்மளால என்ன பண்றாரு, நம்மள அந்த உருவ பேதத்தை கொடுத்து கோயிலுக்கே போகாம பண்ணி எங்கங்க ஒரு காலையில ஏந்திரிச்சா ஒரு 5:30 மணிக்கு ஏந்திரிச்சா குளிச்சு கிழிச்சு பஸ் பிடிச்சு போக. ஏன்னா குளிக்கதான் 5:30 5:15 குளிச்சுட்டு பக்கத்துல இருக்கிற பிள்ளையாரு கோயிலையோ மாரியம்மனையோ நடசாத்திருந்தா என்ன கோபுர தரிசனம் கோடி புண்ணியன்னு அதையாவது கும்பிட்டு போனோமா? அந்த சிந்தனைகளே நமக்கு இன்னும் வரல கைலாஸ். உண்மைதாங்க, உண்மைதான். என்ன அப்ப அந்த சிந்தனை பக்கத்துல சிவாலயத்துக்கு பெரியப்பா போக முடியல, அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு சின்ன விநாயகரோ யாரோ அவரை கும்பிட்டு போக வேண்டியதானே. என்ன கிருஷ்ணா வீட்டு பக்கத்துல படோடவமான 2 காளியம்மா இருக்காங்க. காளி மாரின்னு நினைக்கிறேன், அதுக்குனால வேற கெத்து. அந்த குகை மாரியம்மன் காளியம்மன் இருக்காங்களே, உலகத்திலே ரொம்ப ஜம்பம் முடிச்ச சாமிங்க. அதுங்க பண்ற டார்ச்சர் இருக்க திருவிழா டைம்ல. ஆனா தினம் போய் கிருத்திகா கும்பிடாளான்னு தெரியல.